வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 3/5/2025 சித்திரை மாதம் 20ஆம் நாள் சனிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் டக்கென்று செய்யக்கூடிய விஷயம் அனுகூலம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதங்கள் கூடவே கூடாது. தொழில் ரீதியான முன்னேற்றம் மனதளவில் இருந்த பாரத்தை குறைக்கும். உத்தியோகத்தில் அதீத ஏற்றம் நம்பிக்கையை ஏற்படுத்தும். தொழில், உத்தியோகம், வியாபாரம் அனுகூலத்தை பெறுவதற்குண்டான சூழ்நிலை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். தைரியத்துடன் முன்னோக்கி பெறக்கூடிய அமைப்பு. மதியத்திலிருந்து நிறைய விஷயங்கள் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுத்தரும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு பணவரவில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி. வங்கிகளின் மூலியமாக எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம் கை கொடுப்பது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மனதளவில் இருந்த கஷ்டங்கள் படிப்படியாக குறைவதும், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலத்தை பெறுவதும், கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலையும் கண்டிப்பாக குடும்பத்தில் உறவினர்கள் வருகை, நண்பர்கள் வருகை என்று ஒரு சந்தோஷமும் ஒரு இறுக்கமான சூழ்நிலை மறைவதற்குண்டான நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். எடுத்த காரியத்தில் ஜெயம், நம்பிக்கை நிச்சயமாக ஏற்படும். வயிற்று உபத்திரம் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு திடீரென்று அதனுடைய வீரியம் அதிகரிக்கலாம். மருந்து மாத்திரைகளை தவறாமல் வைத்துக்கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். மேலதிகாரிகள் விஷயத்தில் இருந்த மனத்தாங்கள் கவனமாக கையாளுவது ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். பண முதலீடுகள், பணவரவுக்குண்டான உத்தரவாதம், எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி, வியாபாரத்தில் ஏற்றம், தொழில் துறையில் நல்ல முன்னேற்றம், உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் இருந்த சிக்கல் தீர்வது பெரிய அளவு நம்பிக்கையும் பெரிய அளவு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவு பலரால் பாராட்டப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அசையாமசையா பொருள் சேர்க்கை, ஆனந்தம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், மேலதிகாரிகள் விஷயத்தில் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் புது முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்படும். மனதில் இருந்த ஒரு குறை நீங்குவதற்குண்டான அமைப்பு. புதிய முதலீடுகள், புதிய தொழில், புதிய வியாபாரம் சந்தோஷமான சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கள் தீர்வது மனதில் இருந்த பாரத்தை குறைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். மதியம் மணி 12:21 வரை சந்திராசிரமத்துக்கு உட்படுகிறீர்கள் என்றாலும் பதட்டமில்லாமல் இருந்தால் வெற்றிகள் ஏற்படும். மாலையில் பசுமாடுகளுக்கு உணவளிக்க சகல விதத்தில் அனுகூலமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் பெறக்கூடிய அமைப்பு நிச்சயமாக ஏற்படும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம், நல்ல அனுகூலம், நல்ல சந்தோஷம்
இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். மதிய மணி 12:22 சந்திராஷ்டமத்துக்கு உட்படுகிறீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கோபதாபம் வேண்டாம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலத்தை ஏற்படுத்தும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம், பெரிய அளவு நம்பிக்கை, ஏற்றத்தையும் நம்பிக்கையும் பெற்றுத்தரும். உத்தியோக நிமித்தமாக தொடர்ச்சியாக இருந்த சிக்கல் தீர்வது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் இருந்த கஷ்டங்கள் நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில், வியாபாரம், படிப்பு அனுகூலத்தை பெற்றுத்தரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியான நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். எடுத்த காரியத்தில் ஜெயம், நம்பிக்கை, பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு ஏற்றத்தையும் ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய அனுகூலம். வியாபாரம், தொழில், உத்தியோகத்தில் மாற்றங்கள், படிப்பில் மாற்றங்கள் டக்கென்று செய்யலாம். இழுபறியாக இருந்த நிலைமை ஒன்று மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். இரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் ஏற்றத்தை நிச்சயமாக பெற்றாலும் பெரியவர்களுடைய மருந்து மாத்திரைகள் சரியாக எடுக்கிறார்களா என்று பார்ப்பது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம். பிள்ளைகளிடம் கோபதாபம் இல்லாமல் இருந்தாலே மற்ற விஷயங்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட அனுகூலத்திற்கு குறை இருக்காது. வியாபாரத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஜெயத்தையும் நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகத்தில் அதீதமான நன்மை பெறக்கூடிய ராசி மீனம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.